இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து இன்சீரியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டத்தில் கதைக்களம் நகருது. ஒரு அம்மாவும் பொண்ணும் காட்டுறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. ஒரு மர்மமான முறையில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய ஆளாக காட்டுறாங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க வந்து தூங்குறப்ப வந்து கொஞ்சம் அமானுஷ்யமாக சில கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. இது ஏன் வருது, இதை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட லைன். இன்சைடியஸ் பாகங்கள் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் வந்திருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் இருக்குது. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் வேணால் பார்த்துட்டு வேணால் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்தர்ன்ற விஷயம் வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லா பாகங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து அந்த பாட்டி தான், பேய் ஓட்டுற பாட்டி தான். ஸோ அவங்களும் இதில் இருக்காங்க. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அண்டு ஒரு சில ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு நாயை வச்சுட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. சவுண்ட் டிசைனிங், படத்தோட கேமரா ஒர்க்கு, அந்த ஜம்ப் ஸ்கேர் வர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீன் நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண முடிச்சு. கிளைமேக்ஸ் கூட இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பேய் படம்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அடுத்தடுத்த சீன் என்னன்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் கூட அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். படம் வந்து 1 hour 45 minutes கிட்ட ஓடுது. பட் இருந்தாலும் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கு பெரிய ஃபேன்ஸே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து இந்த சீரியஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.75. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.